மருதமலை முருகன் கோவில் அமைந்துள்ள பகுதியில் 4 வழி சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். மருதமலை முருகன் கோவிலுக்கு 4 வழி சாலை அமைக்கப்படுமா என சட்டப்பேரவையில் கோவை வடக்கு தொகுதி உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் சேகர் பாபு, மருதமலை முருகன் கோவிலில் மின்தூக்கி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். ஏற்கனவே மருதமலை முருகன் கோவில் சாலை 1,40,00,000 ரூபாய் செலவில் பழுது பார்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் சாலை அமைப்பதில் சில சிக்கல் உள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் சேகர் பாபு, வெகு விரைவில் உரிய அனுமதி பெற்று 4 வழி சாலை அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். மருதமலை முருகர் திருக்கோயிலை பொறுத்தளவில் கடந்த ஆண்டு நிலுவையிலே இருந்த அந்த மின்தூக்கி பணி இந்த ஆண்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய பொற்கரங்களால் துவக்கப்பட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கோயில் மாஸ்டர் பிளான் வரைவு திட்டத்தின்படி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பணி நடந்து வருகின்றன. வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் சாலை அமைப்பதில் இருக்கின்ற பல்வேறு சிக்கல்களை நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு நம்முடைய வீட்டு வசதித்துறையின் அமைச்சர், அந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக இருக்கின்ற இருவரும் சேர்ந்து கள ஆய்வு செய்து இருக்கின்றார்கள். அது தொடர்ச்சியாக நானும் வனத்துறையுடன் பேசியிருக்கின்றேன். ஏற்கனவே இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பழுதடைந்த அந்த சாலை சுமார் 1,40,00,000 ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது. உறுப்பினருடைய அந்த கோரிக்கை பரிசீலனையில் இருக்கின்றது. வெகு விரைவில் அதை செயல்பாட்டிற்கு வருவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசு எடுக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.